ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏஎஸ். நம்ம உணவுலேயே மருந்தா தேடி வாழ்ற ஒரு தமிழர்கள் கூட்டத்தில் வாழ்ந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அரிசியில் சில கலப்படங்கள், அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நம்மளுக்கு விஷமா மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்லி இயற்கை நம்மளுக்கு பயங்கரமான ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட லைஃப்ல நார்மலாக சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது மாறி இருக்கு. லைக் எப்படி சொல்றதுன்னா, நம்ம சக்கரை வியாதியா இருக்கலாம், இல்லை நம்மளோட உடம்பு அதிகமாக இருக்கிறதா இருக்கலாம், இல்லை பிளட் ப்ரெஷரா இருக்கலாம், இல்லை பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மல்ட்டுத்தன்மை அப்படிங்கிறதா இருக்கலாம், இல்லை குழந்தை இன்மை அப்படிங்கிறதா இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சொல்யூஷனா இந்த மூங்கில் அரிசி அப்படிங்கிறாங்க. இந்த மூங்கில் அரிசியோட 1 கிலோ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மூங்கில் அரிசி, டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி சிலது விற்பாங்க, அதுக்குள்ள நான் வரல. ஒரிஜினல் மூங்கில் அரிசி 1 கிலோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் இந்த மூங்கில் அரிசி விற்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மூங்கில் அரிசி எப்படி வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மூங்கில் அரிசி வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இருந்து 60 வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை அறுவடை மற்ற விவசாயங்கள் மாதிரி விவசாயம் பண்ணி அறுவடை பண்ண முடியாது இல்லை, அதுவா தானா தானா வரதான் அந்த அரிசி. ஓகேங்களா, அந்த அரிசி பழங்குடி மக்கள் சேகரிச்சு கடைகளில் போய் கொடுப்பாங்க, அதான் நம்ம வாங்கிட்டு வர முடியும். ஒரிஜினல் மூங்கில் அரிசி சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இந்த மூங்கில் அரிசியோட அந்த நற்குணங்கள் என்ன, அது எப்படி வளருது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு உணவு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூங்கில் அரிசி அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூங்கிலை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ஒரு மூங்கில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலக அளவில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மூங்கில் வகைகள் இருக்கு. அதுல இந்தியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 156க்கும் மேற்பட்ட மூங்கில் வகை மட்டும்தான் இந்தியாவில் வளரும். ஓகேங்களா, இந்த மூங்கில் எல்லா வகையிலுமே 1500 உலகம் ஃபுல்லா இருக்கு, 1500 வகையிலையும் சரி, இந்தியாவில் இருக்க 156 வகைக்கு மேல இருக்க வகையிலையும் சரி இந்த மூங்கில் அரிசி வளரும். இந்த மூங்கில் அரிசி எப்படி வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூங்கிலோட ஆயுள் காலம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 40 வருஷத்துல இருந்து 60 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். இந்த 40 வருஷத்துல இருந்து இந்த 60 வருஷத்துக்குள்ள முதி அடைஞ்சு அந்த மூங்கிலோட ஆயுள் காலம் முடிஞ்சு அதுவே பட்டு கீழே விழுந்து இறந்து போயிடும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி முதிர்ந்து போக அந்த பட்டு கீழே விழுகிற சமயத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதோட இலைகள் எல்லாத்தையுமே, மூங்கில் மரத்துல இலைகள் இருக்குல்ல, அந்த கொஞ்சம் கத்தி மாதிரி இருக்கும், நாட்ட கத்தி அப்படின்பாங்க, அது கீர்னா கூட கையில ரத்த வர மாதிரி இருக்கும். சோ அந்த மூங்கிலோட இலைகள் எல்லாத்தையுமே உதிர்த்துட்டு அது மூங்கில் பூ பூக்க ஆரம்பிக்கும். மூங்கில் எப்படா பூ பூக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மூங்கில் பக்கத்துல ரொம்ப வருஷமா இருக்கவங்களுக்கு இதை கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏன்னா பார்க்காதவங்க நிறைய பேரா இருப்பீங்க, பார்த்தவங்க கொஞ்சம் கம்மியா தான் இருப்பீங்க. சோ அந்த மூங்கில் மரம் பாத்தீங்கன்னா பூ பூக்க ஆரம்பிக்கும். அது இலைகள் எல்லாம் உதிர்த்துட்டு அந்த பூ பாத்தீங்கன்னா ஒரு நெல்லு மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த நெல்லு உதிரும். ஓகேங்களா, இந்த நெல்லு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா அரிசி நெல்லுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் மரத்துல வர நெல்லுக்கும் அந்த குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்படி ஒரு நார்மல் நெல்ல இந்த புண்ணாக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரிச்சு எடுத்துட்டு உள்ள அரிசி அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் அரிசிக்கும் அதே ப்ராசஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு மூங்கில் மரத்துல ஒரு முறை மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் அரிசி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூங்கில் அரிசி வந்ததுக்கு அப்புறம் பூ பூத்ததுக்கு அப்புறம் மேல இருந்து மரத்துல இருந்து போடுவாங்களாப்பா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. அந்த மூங்கில் அரிசி தானா பூவெல்லாம் ஒன்னும் கொஞ்சம் காஞ்சு அது மூங்கில் அரிசி எல்லாமே கீழே உதிர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க பக்கத்துல இருக்க பழங்குடி மக்கள் எல்லாருமே, ஏன்னா மூங்கில் மரம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா வளர்றது காட்டுக்குள்ள அதுவா வளர்றதுதான். சோ அதிகமா மூங்கில் அரிசி கிடைக்கிறதும் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ளதான் கிடைக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழங்குடி மக்கள் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த மூங்கில் அரிசியால வர்ற அந்த மருத்துவ குணங்கள்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அந்த செரிமான ப்ராப்ளம் அந்த மாதிரி சில விஷயங்களா இருக்குல்ல, டைஜஷன் ப்ராப்ளம், அது எல்லாமே இதை தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மூங்கில் அரிசியில பாத்தீங்கன்னா நார் சத்து அதிகமா இருக்கனால இந்த மலச்சிக்கல் அந்த மாதிரி விஷயம்லாம் தவிர்த்துட்டு டைஜஷன் அதெல்லாம் சீக்கிரம் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு இது சரியான வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்பையே மாதிரி உலுக்கி விட்டுரும். அதாவது அவங்களோட சத்து அது எல்லாத்தையுமே இந்த சர்க்கரை நோய் வந்த எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த நார்மலா பயாலஜிக்கலாவே சின்ன வயசுல இருந்து வர சத்து எல்லாத்தையுமே அது அப்படியே குறைச்சு விட்டுரும். ஓகேங்களா, அந்த சக்தி எல்லாமே திரும்பி வர்றதுக்கு இந்த மூங்கில் அரிசி அப்படிங்கிறது பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த மூங்கில் அரிசி பயங்கரமா பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி காலைல ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்டாவே இந்த மூங்கில் அரிசியை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரிஜினல் மூங்கில் அரிசியை கிலோ 800 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு தெரியல, இருக்காங்க, ஆனா நம்மளால வாங்க முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த மூட்டு வலி, முதுகு வலி, இந்த எலும்பு தேய்மானம், அப்புறம் இந்த கழுத்து வலி அப்படின்னு சொல்லி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரல, அந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் கூட இந்த மூங்கில் அரிசி பாத்தீங்கன்னா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாரத்துல 3 நாள் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை இன்மை, குழந்தை நிறைய பேருக்கு ரொம்ப வருஷமா பிறக்காம இருக்கும். அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் அரிசி சாப்பிட்றதுனால குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி
ஆண்களுக்கு இந்த மல்ட்டுத்தன்மை, இந்த இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் அரிசி வாரத்துல ஒரு 3-4 நாளைக்கு மேல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆண்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீர்ந்துரும். அதாவது அந்த மல்ட்டுத்தன்மை அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாம அவங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் அரிசி சாப்பிட்றதுனால உடனே டைஜஸ்ட் ஆகி அதோட சத்து உடனே நம்ம உடம்பு ஏத்துக்கும். சில உணவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்ல ஒரு நாள் கழிச்சு தான் அந்த சத்தே நம்ம உடம்புக்குள்ள போகும். ஆனா இந்த மூங்கில் அரிசி உடனே வந்து இந்த சத்தை உள்ள எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற ஒரு நார்மல் ஃபுட் சாப்பிட்டு அந்த ஃபுட்டோட எனர்ஜி ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குன்னா இந்த மூங்கில் அரிசி சாப்பிட்டா ஒரு 6 ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிக நேரம் எனர்ஜியா இருக்கும் இந்த மூங்கில் அரிசி பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைம், இந்த பீரியட் ரெகுலர் பீரியட்ஸ், ஓவர் ஃப்ளோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். பீரியட்ஸ் டைம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சீர்படுத்துறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் அரிசி அப்படிங்கிறது பயன்படுது. ஓவராலா பெண்களுக்கு இந்த மூங்கில் அரிசி அப்படிங்கிறது பயங்கரமா பயன்படுது அப்படின்னு தெரியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டா இருக்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒல்லி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி கொழுப்பு, கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த மூங்கில் அரிசி அப்படிங்கிறது ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஃபேட்டா இருக்கேன், நான் கொஞ்சம் ஒல்லி ஆகணும் அப்படிங்கிறது டயட் கண்ட்ரோல் எடுக்கிறவங்களுக்கு இந்த மூங்கில் அரிசியும் டயட் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தீங்க, இந்த மார்னிங்கே இந்த பிரேக்ஃபாஸ்டாவே இந்த மூங்கில் அரிசியை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிளட் பிரஷர், லோ பிரஷர், பிளட் ஹை பிரஷர் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களா இருக்குல்ல, இந்த பிபி அந்த மாதிரி விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மூங்கில் அரிசி பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சகஜமா வாழ்ற ஒரு நோய்கள் ஆயிடுச்சு. இந்த நோய்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மூங்கில் அரிசி அப்படிங்கிறது இயற்கையாவே நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயமா இருக்கு. பட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு நம்ம கெமிக்கலான ஒரு ஃபுட்டே சாப்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இயற்கையான தானியங்களையும் எடுத்துக்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு நடைமுறையா வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த மூங்கில் அரிசியை யாரு அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஹீட் பாடிஸ் நிறைய பேர் இருக்குல்ல, எனக்குலாம் பாத்தீங்கன்னா ஹீட் பாடிஸ், அந்த மாதிரி ஹீட் பாடிஸ் நிறைய பேருக்கு அவங்களுக்கு இந்த மூங்கில் அரிசி அவ்வளவா செட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மூங்கில் அரிசியை வந்து ஹீட்டா தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுமா, அதனால வந்து இது ஹீட் பாடிஸ் இருக்கவங்க நிறைய பேர் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கஞ்சியா வச்சு கொடுக்குறதுல வந்து இந்த கலாக்ஸ் பால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறத வந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைகள் வளரும் போதே நல்லா ஆரோக்கியமா வளருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வாளர்கள் இந்த மூங்கிலை பத்தி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுவாங்களா அவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஸோ மூங்கில் அரிசியில இவ்வளவு நன்மைகள் இருக்கு. கண்டிப்பா இதை ஒரு டைம் ஆவது யோசிச்சு பாருங்க. நம்மளால டெய்லி 800 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு கிலோ கொடுத்து வாங்க முடியாதுன்னா வாரத்துல ஒரு வாட்டியோ மாசத்துல ஒரு வாட்டியோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மூங்கில் அரிசி வாங்குற அளவுக்கு எல்லாருக்காலையும் கொஞ்சம் வசதி அப்படின்னு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு அதை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேற வீடியோ டாபிக் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பண்ணுங்க. இது ஒரு நாளைக்கு நான் உங்களோட பார்க்குறேன். இதோட சரி பாய், லவ் யூ.